வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இதை கேட்பதற்கு முன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பழமொழி: கத்தரிக்காவுக்காக கலங்கின தெய்வமே யார் வந்திருக்கா பாரு அப்படிங்கிற பழமொழி. அதாவது ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் எப்போ பாரு சண்டை தான். அந்த மாமியார் என்ன பண்ணுறா, அந்த மருமகளை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறா. சாப்பாடே தரமாட்டுக்கா. கத்தரிக்காவெல்லாம் கொண்டு, நல்ல கத்தரிக்காவெல்லாம் கொண்டு சந்தையில் வித்துடுறா. சொத்தை கத்தரிக்காவை கொண்டு வந்து மருமகளுக்கு கொடுக்குறா. மருமக என்ன பண்ணுறா, அந்த சொத்தையெல்லாம் துறப்பட்டுட்டு நல்லா சுட்டு அதை குடத்துக்குள்ள போட்டு போகிற வழியில், தண்ணி எடுக்க போகிற வழியில் ஒரு சாமி இருக்குது காட்டில். அந்த சாமி என்ன பண்ணும், சாமி கோயில்கிட்ட போய் சாப்பிட்றா. அப்போ அந்த சாமி எனக்கு தான்னு கேட்குது. உடனே எனக்கே இல்லை, உனக்கு எப்படி நான் தருவேன், நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறா. சாமி குப்புறப்படுத்துக்குச்சு. ஊரில் மழையே இல்லை, மக்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னடான்னு பார்த்தா இந்த காட்டில் இருக்க சாமி குப்புறப்படுத்திருக்கு. உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அந்த சாமி இப்படி குப்புறப்படுத்திருக்கு காரணம் என்னன்னு தெரியலையே, இந்த ஊரில் இருக்கிற பத்தினி வந்து அந்த சாமி எழுப்புனாதான் என்னாகும், மழை வரும் அப்படின்னு சொல்லிடுது. உடனே இவ என்ன பண்ணுறா, சாமிகிட்ட போய் சாமி நீ வந்து எனக்கு சாதகமாக நீ வந்து பதில் சொன்னா நான் என்ன பண்ணுவேன், உனக்கு கத்தரிக்காய் சுட்டு தருவேன் அப்படின்னு சொல்லிடுறா. சரின்னு சாமி ஒத்துக்குச்சு. அப்போது அவள் சொல்கிறா, நான் உனக்கு ரகசியமாக ஒன்று தரேன். என்னென்னா, 6 உடுத்தாத சேலையும் 6 மடிக்காத சேலையும் 6 நெய்யாத சேலையும் 6 பிடிக்காத கொடையும் கொண்டு வந்து தாரேன் அப்படின்னு சொல்கிறா. என்னடா, யாரும் உடுத்தாத சேலை எப்படி இருக்கும், யாரும் மடிக்காத சேலை எப்படி இருக்கும், யாரும் பிடிக்காத கொடை எப்படி இருக்கும், யாரும் நெய்யாத புடவை எப்படி இருக்கும் அப்படின்னு அதுக்கே ஆச்சரியமாயிட்டு. உடனே என்ன பண்ண, சரி கொண்டு வந்து கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்குது சாமி. இவ என்ன பண்ணுறா, பாசி ஆற்றுக்கிட்ட போய் பார்க்குறா. ஆசியில் படர்ந்து கிடக்குற அந்த பாசியை புடவையாக மடித்து காய வச்சு மடித்து புடவையாக கொண்டு வந்து கொடுத்துட்றா. வந்து சொல்கிறா, பாரு, யாரும் நெய்யாத புடவை இது, யாரும் மடிக்காத புடவை இது, யாரும் உடுத்தாத புடவை இது, எப்படி பார்த்தியா சாமி நான் உனக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பாரு, பிடிக்காத கொடை காளானும் கொடுத்துருக்கேன். உடனே ஐயோ, நம்மளை ஏமாற்றி விட்டாலே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, படுத்துருக்கு, எந்திரிக்கல. உடனே அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, மக்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பூஜை எல்லாம் கொண்டுட்டு மேலதாளத்தோடு வராங்க. வந்த உடனே இன்னும் சாமி எழலைங்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறா, நேரே குடத்தை எடுத்துகிட்டு கத்திரிக்காய் சுட்டுட்டு வந்து கொண்டு வந்து வச்சுக்கிட்டு, கத்திரிக்காவுக்காக கலங்கின தெய்வமே நான் யார் வந்திருக்கா பாரு அப்படின்னு டக்குன்னு எந்திரிச்சிக்கிச்சு. எம்மா, இவன் ஏற்கனவே நம்மளை ஏமாத்தினா இன்னும் இதுக்கு தொடர்ந்தா நம்மளை என்னென்ன ஏமாற்ற போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நின்றுக்குச்சான். உடனே மக்களெல்லாம் சொன்னாங்களா, இவ தான் பத்தினி என்ன பண்ணாங்களா, பாராட்டினாங்களா. நன்றி, வணக்கம்.